என்னக்கா என்ன ஆச்சு? இப்பதான் என் பொண்ணு வந்து சொன்னா கோதைக்கா கண்ணில் ஏதோ அடிபட்டிருக்குன்னு. அதை ஏண்டி கேக்குறீங்க? என் வேதனையை எங்க கொண்டு போய் கொட்டுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களாவது வந்தீங்க. அப்படி என்னக்கா உங்க மனசுல வேதனை? என்னடி பண்றது? நீங்க எல்லாம் பார்த்து சிரிக்கும்படியா என் நிலைமை இல்ல இல்ல, இந்த ஊரே பார்த்து சிரிக்கும்படியா அந்த பாவி சண்டாளி பண்ணிவிட்டா. யாரக்கா சொல்ற? வேற யாரு? நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து. ஆரம்பிச்சிட்டியா? நீ எங்க சுத்தினாலும் உன் மருமக கிட்ட தான் வந்து நிப்ப. சீதா அப்படி என்ன பண்ணா உன் கண்ணு கலங்குற அளவுக்கு? ஏண்டி, ஒரு குழந்தை பெத்துக்க வக்கில்லேன்னு எப்ப பார்த்தாலும் நான் அவளை திட்டிக்கிட்டே இருப்பேன்ல. அதான் தெரியுமே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே மாதிரி அவளை திட்டினேன். அதுக்கு கோவிச்சுக்கிட்டு வெளியில போயிட்டா. சரி, சனியன் தொலைஞ்சதுன்னு இருந்தா போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற மாதிரி யாரோ நாகவல்லி என் தங்கச்சின்னு ஒரு பொண்ணோட வந்து நிக்கிறா. அடி என்னடி, நான் சொல்றத நம்பலையா? என் மேல சத்தியமா நான் சொல்றது அத்தனையும் உண்மைடி. ஓ மேலே சத்தியம் பண்ணி சொல்றேன்னா அப்ப அது உண்மையாத்தான் இருக்கும். ஏக்கா, நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. ஆமாண்டி, அந்த நாகவல்லி சீரும் போதெல்லாம் பாம்பு சீர்ற மாதிரியே இருக்கு. அப்ப அவளை பாம்புங்கிறீங்களா? எனக்கு எதுவும் தெரியலடி, ஆனா என்ன பண்றதுன்னு புரியல. அட இதுக்கு எதுக்குக்கா கவலைப்படுற? நம்ம ஊர்ல இருக்கிறாரே பாம்பு நரசையா, அவர்கிட்ட போய் சொன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட போறாரு. ஆமாக்கா, அவரு சாதாரணமான ஆள் இல்ல. போன்லயே மந்திரத்தை சொல்லி கடிச்ச பாம்போட விஷத்தை இறக்கிடுவாரு. அவ்வளவு பெரிய ஆள் அவரு. நீ எதுக்கோ ஒரு வாட்டி அவரை போய் பாருக்கா. நாங்க வரட்டுமா? மாமா போலாம். பாம்பு நரசையாவா? விரட்டுறேன்டி, உன்னை விரட்டுற. கண்டுபிடிச்சிட்டேன். நாகமணியை எடுத்துட்டா நாகசாஸ்திரம் என் கைக்கு வந்துரும். அப்படி வந்துட்டா தேவ சர்ப்பங்கள் 8 என்னோட வசியமாயிரும். சர்வலோகத்து சொத்துக்கள் எல்லாம் நானே அனுபவிப்பேன். இனிமே இந்த பாம்பு நரசையா தான் சர்வலோகத்து மன்மத ராஜா. அது சரி, நாகமணியை எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் நரசையா, அறிவு கட்டவனே முண்டம், அதை பத்தி புத்தகத்துல விவரம் எழுதியிருக்கும்டா. அதை பார்த்து கண்டுபிடி. ஆமா இல்ல? ஆமா இல்லையா? ஆமா. எங்க இருக்கு அந்த புக்கு? என்னது? முழு பௌர்ணமி அன்னைக்கு நாகலோகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு நாக பைரவிக்கு பலி கொடுத்தா நாகமணி கிடைக்குமா? கிடைக்கும். இந்த பாம்பு நரசையாவுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி நாக தேவதைக்கு பலி கொடுக்கிறேன். இப்ப நான் அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன். குருவே, இந்த மாதிரி ஒரு அருமையான விருந்த பூதலோகத்துல கூட சாப்பிட்டது இல்ல. பூதலோகமா? அப்ப நீங்க பூதலோகம் கூட போயிருக்கீங்களா? அவன் பூலோகம்னு சொல்றதுக்கு பதிலா பூதலோகம் நாக்கு குழந்தை சொல்லிட்டான். அப்ப குருன்னு சொன்னது? முறையில நான் இவனுக்கு மாமனா இருந்தாலும் தொழில நான் இவனுக்கு குரு தானே. ஆமா ஆமா.
என்ன நீங்களும் மாமான்றீங்க? டேய், அவர் மாமான்னு சொல்லலடா, ஆமான்னு சொன்னாரு. சிவநேசன் தெளிவாயிட்டாரு, நான் தான் குழம்பிட்டேன். கொஞ்சம் பொருடா, ஊருக்கு போனதும் கொட்டை பாக்க லேகியும் தரே, நீயும் தெளிவாடுவேன். ஆஹா. அப்புறம் சிவனேசா, நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நாங்க கிளம்புறோம். என்ன சேர்வ, என்ன குணப்படுத்தினதே நீங்க தான். இன்னும் நான் உங்களை திருப்திப்படுத்தல. உங்களுக்கு என்ன தட்சணை வேணும்னு கேளுங்க, அள்ளித்தரேன். இது ஒரு தர்ம தொழில், இதுக்கு தட்சிணையெல்லாம் எதிர்பார்த்து செய்ய முடியாது. அப்படியே நாங்க கேட்டாலும் நாங்க கேட்கிற தட்சணைய நீங்க தர முடியாது. என் உயிரை தவிர நீங்க எதை கேட்டாலும் நான் தரேன், கேளுங்க. கேளுங்க சேர்வ. நான் இந்த வைத்தியத்தை கத்துக்கிட்டதே என் குருநாதர் சேதுபதி சேர்வை கிட்ட. அவரு வைத்தியத்தை யார்கிட்ட கத்துக்கிட்டார் தெரியுமா? யார்கிட்ட? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு மாமனாராக போற அருணாச்சலத்துக்கிட்ட. நிஜமாவா சொல்றீங்க? அப்புறம் எங்க மாமா என்ன பொய்யா சொல்றாரு? என் மாமனாருக்கு இந்த வைத்தியம் எல்லாம் தெரியுமா? அவருக்கு வைத்தியம் தெரியுமோ தெரியாதோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவங்க வீட்டில் வச்சு பூஜை பண்றாரே ஓலைச்சுவடி, அதுக்கு எல்லாமே தெரியும். ஏன், இதுக்கு மேல பெரிய பெரிய வைத்தியம் எல்லாம் கூட தெரியும். இவ்வளவு வைத்திய விஷயம் உள்ள அந்த ஓலைச்சுவடியை படிக்காம அவர் சும்மா வச்சா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட நிலப்புலங்களை கவனிக்கவே அவருக்கு நேரம் சரியா இருக்கும்போது அவர் எங்க ஓலைச்சுவடியை படிக்க போறாரு, 4 பேருக்கு உதவ போறாரு. கத்துக்கிட்ட கலையும் சேர்த்து வச்ச செல்வமும் 4 பேருக்கு உதவினாத்தான் அதுக்கு மதிப்பு. அருணாச்சலத்துக்கிட்ட இருக்கிற வரைக்கும் பல அற்புத விஷயங்களை உள்ளே அடுக்கி வச்சிருக்கிற அந்த ஓலைச்சுவடி தினமும் அவர் பூஜை பண்ணி போடுற பூவைத்தான் சுமக்குமே தவிர யாருடைய புண்ணியத்தையும் சுமக்காது. எங்க மாமா மாதிரி ஒரு திறமையான வைத்தியர் கையில அந்த ஓலைச்சுவடி கிடைச்சா இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைக்கிற பல பெரிய நோய்களுக்கு அதை வச்சு மருந்து கண்டுபிடிக்கலாம். அதனால பல உயிர்களையும் காப்பாத்தலாம். நீங்க எங்களுக்கு தட்சணையா கொடுக்கறதா இருந்தா உங்க மாமா கிட்ட இருந்து அந்த சுவடியை வாங்கி எங்களுக்கு தட்சணையா கொடுங்க. என்ன மாமா, நான் சொல்றது சரிதானே? சரிதான். ஆனா என்ன ஆனா? இத பாருங்க சேர்வ, நான் என் மாமனார் கிட்ட வரதட்சணையா 5 பைசா கூட கேட்கல. என் உயிரை காப்பாத்தின உங்களுக்கு தட்சணையா அந்த சுவடிய வரதட்சணையா கேட்டு நான் உங்களுக்கு வாங்கி தரேன். இதை நீங்க எங்களுக்காக தர வேண்டாம், உலக நன்மைக்காக கொடுங்க. என் மாமனார் கிட்ட அந்த அற்புத ஓலைச்சுவடி இருந்தும் அதை வச்சு அவரால் என்ன குணப்படுத்த முடியல. ஆனா அந்த சுவடி உங்ககிட்ட இருந்தா நிச்சயம் இந்த உலகம் நன்மை அடையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓஹோ. நான் கேட்டா என் மாமனார் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. நான் சுவடியோட வரேன். கேட்டேனா? இப்ப எனக்கு கல்யாணம் வேணும்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? நீயா ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தின, மனசுக்கு பிடிக்க வச்ச.
கனவு காண வச்ச. முகூர்த்த தேதியும் குறிச்சதுக்கு பின்னாடி இப்ப என் கனவெல்லாம் கலைச்சு கால்ல போட்டு மிதிச்சு என்னை இப்படி காலம் போற கண்ணீர் வடிக்க விடுறியே. இது உனக்கு நியாயமா, தர்மமா? இது உனக்கு அடுக்குமா? வேணும், எனக்கு அவர் வேணும். முன்ன மாதிரியே ஆடி ஓடி சிரிச்சு பேசுற அந்த பழைய சிவனேசன் எனக்கு வேணும். மகேஸ்வரி, 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 என்ன அப்படி பாக்குற? நான் தான் சிவனேசன், ஓ சிவனேசன். ஆமா மகேஸ்வரி, எனக்கு குணமாயிடுச்சு, பூரணமா குணமாயிடுச்சு. இது பாரு, என் கை கால்லாம் பழையபடி ஆயிடுச்சு. இப்ப என்னால 108 குடம் இல்ல 1008 குடம் கூட ஏக்தம்ல இறக்க முடியும். சொல்லு மகேஸ்வரி, இப்ப எந்த சாமிக்கு 1008 குடம் தண்ணி ஊத்துறதா வேண்டியிருக்க? ஏய் மகேஷ், நில்லு. மகேஸ்வரி, சாமி, என் வேண்டுதல் வீண் போகல. நீ அவரை மட்டும் காப்பாத்தல, என்னையும் சேர்த்துதான் காப்பாத்தி இருக்க. ஆமா மகேஸ்வரி, உன்னோட வேண்டுதல் தான் என்ன காப்பாத்துச்சு. இல்லைங்க, உங்க நல்ல மனசுதான் உங்களை காப்பாத்தி இருக்கு. இல்ல மகேஸ்வரி, நீ கடவுள் கிட்ட நம்பிக்கையோட வேண்டியிருக்க, அதான் என்ன காப்பாத்துச்சு. மகேஸ்வரி அழாத, மகேஸ்வரி அழாதேன்னு சொல்றேன்ல. எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? நான் தான் வந்துட்டேன்ல. மாப்ள, மாப்ள, மாப்ள. அப்பா பாருங்கப்பா, அவர் நல்லா ஆயிட்டாரு. ஆமா மாமா, எல்லா கடவுளும் என்னை கைவிட்டுடுச்சுன்னு நான் சாவை எதிர்பார்த்து படுத்திருந்தப்போ உங்க ஆசீர்வாதத்தாலையும் மகேஸ்வரியோட வேண்டுதலாலையும் என் நிலைமையை பத்தி கேள்விப்பட்ட சுந்தரம் சேர்வேங்கிற வைத்தியரு அவர் மாப்பிள்ளையோட என் வீட்டுக்கு வந்தாரு. என்னை பார்த்துட்டு அவரு, உன் நோய்க்கான மருந்து என்கிட்ட இருக்கு, நான் குணப்படுத்துறேன்னு சொன்னாரு. ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு 10 நாள்ல என்னை முழுசா குணப்படுத்திட்டாரு. இப்ப நான் முன்பை விட ஆரோக்கியமா தெம்பா இருக்கேன் மாமா. ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்தாலும் இன்ன நோயன்னு கண்டுபிடிக்க மாசக்கணக்காகிற இந்த காலத்துல வீடு தேடி வந்து 10 நாள்ல உங்க நோயை குணப்படுத்தின அந்த வைத்திய சுந்தர சேர்வைக்கு நீங்க கோயில் கட்டி கும்பிடலாம் மாப்ள. உங்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மகேஸ்வரி ரொம்ப உடைஞ்சு போயிட்டா மாப்ள. தன்னையே மாய்ச்சிக்க கூட துணிஞ்சிட்டா. மகேஸ்வரி, நல்ல வேளை, எந்த அசம்பாயுதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அவளை காப்பாத்திட்டோம். நீங்க குணமாய் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவளை உங்க கையில ஒப்படைச்சா தான் மாப்பிள்ளை எனக்கு நிம்மதி. பாதி வேலை முடிஞ்ச நிலையில கல்யாண வேலை அப்படியே நிக்குது. நீங்க சரின்னு சொன்னா குறிச்ச தேதியில கல்யாணத்தை நடத்திடலாம் மாப்பிள்ளை. நடத்திடலாம் மாமா. ஆனா என்ன மாப்பிள்ளை, என்ன யோசிக்கிறீங்க? மாமா, நிச்சயதார்த்தத்தன்னைக்கு எனக்கு எந்த வரதட்சணையும் வேண்டாம், மகேஸ்வரி மட்டும் எனக்கு மனைவியா வந்தா போதும்னு சொன்னேன். அது உங்க பெருந்தன்மை மாப்பிள்ள. அதுக்காக அவளை அப்படியே அனுப்பிட போறேன்? அவ காது கழுத்து நிறைய போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு தங்க நகைகளோட வைரம் வைடூரியம் அப்புறம் பண்டு நிறைய சீதனங்களோட. வேண்டாம் மாமா, அன்னைக்கு சொன்னது தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். அழகுக்கு அலங்காரம் தேவையில்லை. ஆனா
மாலையும் கழுத்துமா மஞ்சள் தாலியோட நான் மகேஸ்வரியை கூட்டிட்டு போகும்போது இந்த அற்புத ஓலைச்சுவடையும் அவ கையில கொடுத்து அனுப்புங்க மாமா.